விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நல்லா மெது மெதுன்னு சாஃப்டான பிடி கொழுக்கட்டை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி மண் ஏதாவது இருக்கும், அதனால வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்துடும். நெய்யில் வறுத்த தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டும். நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா அச்சை வச்சு கூட கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 15 நிமிஷம் வெந்தாலே போதும், சூப்பராக வெந்துடும். நல்லா சாஃப்டான பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.